சென்னை பனையூரில் உள்ள தாவேக்க தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சிபிஐ விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. அலுவலகத்திலிருந்து சிபிஐ அதிகாரி வெளியேறிய வேகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தாவேக்க இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் நடந்தவை குறித்து விளக்கி உள்ளார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த தாவேக்க பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் இந்த விவகாரத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. தொடர்ந்து வழக்கை தாமாக முன்வந்து விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்ட நிலையில் உச்சநீதிமன்றமோ சிபிஐக்கு விசாரணையை மாற்றி உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் அக்டோபர் 17ஆம் தேதி கரூர் துயரச் சம்பவத்தை சிபிஐ தனது கையில் எடுத்தது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக கரூரில் விசாரணையை தீவிரப்படுத்தினர் சிபிஐ அதிகாரிகள். இதனிடையேதான் சென்னை பனையூரில் உள்ள தாவேக்க தலைமை அலுவலகத்திற்கு வந்த சிபிஐ அதிகாரி விசாரணை மேற்கொண்டார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற விசாரணையில் சிசிடிவி காட்சிகள் உட்பட நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களின் விவரங்களையும் கேட்டதாக கூறப்படுகிறது. நிகழ்ச்சி நிரல் உட்பட யாரெல்லாம் பங்கேற்றார்கள் என்ற விவரத்தோடு சிசிடிவி ஆவணங்களை ஒப்படைக்க சிபிஐ அதிகாரி சம்மன் வழங்கியதாகவும் தெரிகிறது. விசாரணை முடிந்து சிபிஐ அதிகாரி புறப்பட்ட வேகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சிடிஆர் நிர்மல்குமார் நடந்தவை குறித்து விளக்கினார். அதுக்கான டீடைல்ஸும் கொடுத்துருக்கோம். மற்றபடி ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. இங்க இருக்க சிசிடிவி ஆதாரங்கள் மற்ற என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அது ஒரு லிஸ்ட் கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பா கொடுத்துருக்கோம். இல்ல அவங்க சம்மன் தான் கொடுக்க வந்திருக்காங்க. சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க. அதுல வந்து ஒரு சில டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கலந்து கொண்டவர்கள் விவரம், மற்றபடி எனது சிசிடிவி பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர்கிட்ட விசாரணை நடத்தணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இல்ல அது சம்பந்தப்பட்டதுல டீடைல்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பழைய எஸ்ஐடியும் நம்ம கொடுத்திருக்கோம். பழைய தமிழக காவல்துறையில இருந்து விசாரிச்சப்பே அதை கொடுத்திருக்கோம். அதே டீடைல்ஸ் திரும்ப கேட்டிருக்காங்க. நம்ம அதை வந்து கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கோம். கரூர் துயரச் சம்பவத்தில் கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் அளித்த புகாரின் பேரில் தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிபிஐயின் எஃப்ஐஆரிலும் இவர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கும் நிலையில் அது சார்ந்த சம்மன் ஏதும் வழங்கப்படவில்லை என்றும் தாவேக்க தரப்பு தெளிவுபடுத்தியுள்ளது. அழைக்கும் பட்சத்தில் நேரில் ஆஜராகி நடந்தவை குறித்து விளக்குவோம் என்று கூறி முடித்திருக்கிறார் சிடிஆர் நிர்மல்குமார்.